நம்ம டேஸ்டியான கிறிஸ்பியான அப்பம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பம் செய்ய தேவையான பொருட்கள்: அரை கப் கோதுமை மாவு, அரை கப் மைதா மாவு, அப்புறம் அரை கப் ரவை, அப்புறம் அதுக்கு தேவையான 1 கப் வெல்லம் எடுத்துக்கிறோம். அப்புறமா 1.25 கப்பு ஹாட் வாட்டர் மிதமான சூடில் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா இட்லி மாவு மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு. அப்புறம் ஸ்மெல்லுக்கு நம்ம ஏலக்காய் யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போது நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெயை ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த மாவை இப்போது ரெடி ஆகிடுது. இப்போது அந்த மாவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றிக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மாவு பிரிஞ்சு வந்துடும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு திருப்பிக்கலாம். நம்ம இந்த அப்பத்தை 4 பொருள் வச்சு கூட செய்யலாம். அப்படி நம்ம வீட்டில் ஒரு பொருள் வெறும் மைதா மட்டும் இருந்துச்சுன்னா கூட மைதா ஃபுல்லாக யூஸ் பண்ணி செய்யலாம். இல்லை கோதுமை மட்டும் இருந்துச்சுனாலும் கோதுமை யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே செய்யலாம். அப்போ ஹார்டாக இருக்காது, நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குட்டீஸ்க்கெலாம் நம்ம கொடுத்தோன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்தோன்னே நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இதோ பாருங்கள், நம்மளோட அப்பம் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதை எல்லாருக்கும் சர்வ் பண்ணலாம்.